Hello friends and குட்டீஸ், welcome to Eezytutorials. இந்த வீடியோல நம்ம vocabulary சொற்களஞ்சியம் பார்க்க போறோம். Sensory adjectives புலன் சார்ந்த உரிச்சொற்கள் பார்க்க போறோம். இந்த வீடியோல ஒலி சத்தம் சவுண்ட் சம்பந்தமான வார்த்தைகள் பார்க்க போறோம். கேக்குதா? audible என் குரல் கேட்கிறதா? is my voice audible? கேட்கத்தக்க audible கேட்கத்தக்க audible. கேட்கல அப்படிங்கிறத inaudible அப்படின்னு சொல்லுவோம். வானொலி ஒலி கேட்கவில்லை. ரேடியோ சவுண்ட் இஸ் inaudible. கேட்கவில்லை inaudible. கேட்கவில்லை inaudible. தாளமான அப்படின்னா rhythmic அப்படின்னு அவர் ஒரு தாளமான இசையை இயற்றினார். He composed a rhythmic music. பீரியாடிக் சவுண்டை தான் rhythmic தாளமான அப்படின்னு சொல்லுவோம். தாளமான rhythmic. தாளமான rhythmic. அடுத்த வார்த்தை இசை சார்ந்த அப்படின்னா மியூசிக்கல். இது இசை சார்ந்த படம். This is a musical film. இசை சார்ந்த மியூசிக்கல். இசை சார்ந்த மியூசிக்கல். அடுத்த வார்த்தை அடங்கிய ஓசை இல்லைன்னா மந்தமான ஓசை. அதாவது மஃபில். அவள் முகக்கவசம் அணிந்திருந்தால் அதனால் அவரது குரல் மந்தமானது. She wore mask, so her voice was muffled. ஏதோ ஒரு இதுக்குள்ள இருந்து கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்றோம்ல, அததான் மஃபில் அப்படின்னு சொல்றோம். அடங்கிய ஓசை இல்லைன்னா மந்தமான ஓசை, மஃபில். அடுத்த வார்த்தை காதுக்கினிய அல்லது மெல்லிசையான, மெலோடியஸ். மெல்லிசையான பாடலை பாடினாள். She sang a melodious song. காதுக்கினிய இல்லைன்னா மெல்லிசையான, மெலோடியஸ், ரீங்காரமானன்னு கூட சொல்லலாம். அடுத்த வார்த்தை கேட்கக்கூடிய இல்ல கவனிக்கக்கூடிய, லிசனபிள். கலாமின் பேச்சு கேட்கக்கூடியது. கலாம் ஸ்பீச் இஸ் லிசனபிள். கேட்கக்கூடிய அல்லது கவனிக்கக்கூடியனா லிசனபிள். அடுத்த வார்த்தை இரைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, நாய்ஸி. விளையாட்டு மைதானம் இரைச்சலாக உள்ளது. The playground was noisy. இரைச்சல் மிக்க, நாய்ஸி. இரைச்சலாக அப்படின்னா நாய்ஸி. அடுத்த வார்த்தை உரத்த, லவுட். உரத்த குரலில் குற்றம் சாட்டினாள். She complained in a loud voice. ரொம்ப சத்தமா கணீர்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அததான் உரத்த, கணீர் அந்த மாதிரி வார்த்தைகளை லவுட் அப்படின்னு சொல்லுவோம். உரத்த, லவுட். அடுத்த வார்த்தை பெருந்தொனி, மிகுந்த உரத்த குரல் அந்த மாதிரி இருக்கிறதா சொனோரஸ்னு சொல்லலாம். மத்தளத்தின் சத்தம் பெருந்தொனியுடன் இருக்கிறது. Sound from drums was sonorous. பெருந்தொனியுள்ள அப்படின்னா sonorous. பெருந்தொனியுள்ள, sonorous. செவிடாக்கும், deafening. ஹெட்செட்ல எல்லாம் அதிக சத்தமா கேட்டோம் அப்படின்னா காதே செவிடா போற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் செவிடாக்கும், deafening. ஹை வால்யூம் இஸ் deafening. அதிக ஒலி அளவு செவிடாக்கும், செவிடாக்கும், deafening. அடுத்த வார்த்தை அலறல், howling. அவன் அலறல் அழுகை என்னை எழுப்பியது. His howling cry made me wake. அலறதுன்னு சொல்றத howlingனு சொல்லணும். அலறல், howling. சலசலப்பு அப்படிங்கறத பஸ்ஸில் இல்லைன்னா ரசில்னு சொல்லணும். சந்தையில் எப்போதும் சலசலப்பு சத்தம் இருக்கும். மார்க்கெட் ஹாஸ் அ பஸ்ஸில் சவுண்ட். சலசலன்னு இருக்கு, சலசலப்பு, அத பஸ்ஸில், ரசில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை சலசலப்பு நீரை பத்தி இருந்துச்சு அப்படின்னா பேபிள்னு சொல்லணும். நீர்வீழ்ச்சியின் சலசலப்பு நன்றாக உள்ளது. பேபிள் ஆஃப் ஃபால்ஸ் இஸ் குட். சலசலப்பு நீரை ஒட்டி இருந்துச்சுன்னா அதோட பேரு பேபிள். அடுத்தது முணுமுணுக்கிறது, murmur. ஆசிரியருக்கு மாணவர்களின் முணுமுணுப்பு கேட்டது. Teacher heard the murmur of students. முணுமுணுப்பு, murmur. அடுத்த வார்த்தை ஓலம், ஓலமிடுதல் அப்படின்னா mourning. இறுதி ஊர்வலத்தில் ஓலம் கேட்டது. The funeral had mourning sound. சத்தமா சேர்ந்து அழுதாத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓலம், mourning. ஓலம், mourning. அடுத்தது ரொம்ப சத்தமா
அதிகமான ஊரத்த குரல்ல சொல்றதா முழக்கம் அப்படின்னு சொல்லுவோம். தண்ட்ரஸ், ட்வாங், கிளாமர். சுதந்திர போராட்ட வீரர்களின் முழக்கம் மறக்க முடியாதது. கிளாமர் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆர் மெமோரபிள். இடி மாதிரி இருக்கிறத முழக்கம் அப்படின்னு சொல்லுவோம். தண்ட்ரஸ், கிளாமர், ட்வாங். அடுத்த வார்த்தை வெடிக்கும் ஒலி. கிராக்கிள் இல்லைன்னா பிளாஸ்ட். துப்பாக்கி சத்தம் வெடித்தது. கன் சவுண்ட் மேட் அ பிளாஸ்ட். வெடிக்கும் ஒலி அப்படின்னா பிளாஸ்ட் இல்லைன்னா கிராக்கிள். அடுத்தது கனகன சப்தம். கிளாங். மணியின் சத்தம் கேட்டது. ஐ ஹர்ட் த கிளாங் ஆஃப் த பெல். பெல்லோட சத்தம் கிளாங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை முறிவோசை. கிராஷ். உடையிற சத்தம் சொல்லுவோம்ல, அதுதான் கிராஷ். மரத்தின் முறிவோசை கேட்டு பறவைகள் பறந்து சென்றன. Birds flew away hearing crash sound of the tree. முறிவோசை, கிராஷ். முறிவோசைனா கிராஷ் இல்ல கிராஷிங் சவுண்ட். அடுத்தது உடைந்த ஒலி, broken sound. சத்தம் உடைஞ்சு உடைஞ்சு கேக்குதுன்னு சொல்லுவோம்ல. மோசமான இணையம் உடைந்த ஒலியை உருவாக்கியது. Poor internet created broken sound. உடைந்த ஒலி அப்படின்னா broken sound. ரொம்ப அதிக சத்தமா உயர் ஸ்ருதி, ஹை பிச்ட் அப்படின்னு சொல்லுவோம். உயர் ஸ்ருதி உடைய குரல் கண்ணாடியை உடைக்கும். ஹை பிச் வாய்ஸ் கேன் பிரேக் த கிளாஸ். ரொம்ப அதிகமான ஹை பிச்ல சவுண்ட் இருந்துச்சுன்னா கண்ணாடியே உடைஞ்சு செத்துரும். அது நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு சில வீடியோல. உயர் ஸ்ருதி அப்படின்னா ஹை பிச்ட். அடுத்தது மென்மையான, சாஃப்ட். குரலா மென்மையா இருக்குன்னு சொல்லலாம். அவள் மென்மையான குரலில் பிரார்த்தனை பாடலை பாடினாள். She sang prayer song with a soft voice. மென்மையான அப்படின்னா சாஃப்ட். இது பொருளையும் குறிக்கும், குரல் சத்தம் எல்லாத்தையுமே குறிக்கும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ பார்க்கணும்னா stay tuned to Eezytutorials. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்ததுக்கு நன்றி.